சி.வி. சண்முகம் தலைமையில் தனியாக ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் ஆலோசனையானது ஒரு பக்கம் நடந்து கொண்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தற்பொழுது சி.வி. சண்முகம் தலைமையில் தனியாக ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் தனியாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எப்படி எடுத்துக்கலாம்? தனலட்சுமி, இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது இல்லத்தில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடனான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தை தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் ஆதரவு அளித்திருக்க வேண்டும், அவர்களுக்கு ஆதரவு அளித்திருந்தால் ஆதரவு அளித்து அவர்களுடைய மந்திரி சபையில் நாம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று மூத்த அமைச்சர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக தெரிகிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கு நாம் தோல்வியை சந்தித்திருக்கலாம், ஆனால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை கொண்ட கட்சி அதிமுக. கிராமப்புறங்களிலும் சரி, மக்களிடையும் சரி மிகப்பெரிய ஒரு ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது நம்முடைய கட்சிக்கு அது நன்றாக இருக்காது என்ற கருத்தை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பதிலில் அதிருப்தி அடைந்ததாக மூத்த அமைச்சர்கள் அதிருப்தி அடைந்ததாக தெரிகிறது. இதனை அடுத்துதான் சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்தில் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு முகாமிட்டிருப்பதாகவும் அவர்களுடன் மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், அதே போல எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்து பெரும்பான்மையை அவர்கள் நிரூபிப்பதற்காக நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையே இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே 108 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு பெரும்பான்மை என்பது இல்லாத சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கலாம் என்ற அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தியதன் காரணமாகத்தான் தற்பொழுது சி.வி. சண்முகம் தலைமையில் இந்த ஆலோசனை என்பது நடைபெறுகிறது. அதே நேரத்தில் சட்டமன்ற குழு தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு இழுபறி ஏற்பட்டிருக்கிறது. அந்த சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுப்பதிலும் சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்குமே அவர் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் பொறுப்பு அமைச்சராக, பொறுப்பு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய இடங்களில் அதிகப்படியான இடங்களில் அவர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் என்ற யோசனையும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு சில அமைச்சர்கள் கே.பி. முனுசாமி போன்றவர்களெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதுவும் ஒருபுறம் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தனலட்சுமி. ராஜேஷ், நீங்க சொன்னீங்க அதிமுக மூத்த நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாக, இபிஎஸ் கருத்துக்கு அதிருப்தியில் இருப்பதாக நீங்க சொன்னீங்க. அதே போல அவர்கள் அதிருப்தியின் காரணமாக தாவேக்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமாக அவர்கள் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று மூத்த அமைச்சர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கவில்லை. அதன் காரணமாக அப்பொழுது அவர்கள் ஆட்சியை இழக்க நேரிட்டது. கிட்டத்தட்ட 33 இடங்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவினுடைய வெற்றியை பதம் பார்த்திருந்தார்கள். அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சில அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் விரும்பினார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் அவர்கள் வைத்த கோரிக்கை என்பது அதிகப்படியாக இருப்பதாக கூறி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே அதிகப்படியான கூட்டம் சேர்கிறது. ஆனால் அதையெல்லாம் வாக்காக மாறுமா என்பது தெரியாது. அவர்களுக்கு ரசிகர்கள் மட்டுமே இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வாக்களிப்பார்களா என்ற கேள்வியை எழுப்பி அந்த கோரிக்கையையும் எடப்பாடி பழனிசாமி நிராகரித்ததாக தெரிகிறது. இதைத்தான் அந்த நான் குறிப்பிட்ட மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே உங்களிடம் தெரிவித்திருந்தோம், தமிழக வெற்றி கழகத்திற்கு உடன் கூட்டணி வைக்கலாம் என்று. கூட்டணி வைத்திருந்தால் இந்நேரம் நம்முடைய ஆட்சி அமைந்திருக்கும். ஆனால் அதற்கும் நீங்கள் தடையாக இருந்தீர்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இப்படியாக இந்த நடவடிக்கைகள், எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கைகளில் அதிருப்தி அடைந்ததன் காரணமாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. நிச்சயமாக அது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி. The Chennai Silks in Mega Summer Sale.